வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஒரு சிறிய தோட்ட காணொளி தான். என்னுடைய தோட்ட காணொலியை பார்க்குறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்களாக இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க என்னுடைய தோட்டத்தை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு சிறிய இடத்துல எப்படி நான் தோட்டம் செய்திருக்கிறேன் என்று சொல்லியும் பார்க்கலாம். இயக்க முறையில் தான் நான் தோட்டம் செய்திருக்கிறேன். இதுக்கு எந்த ஒரு பசலையோ மருந்தோ அடிக்கிறேல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னுடைய தோட்டம் இங்கே வந்து இப்போ 1-2 மாதமாக மழை இல்லாத காரணத்தினால தான் இப்படி தோட்டங்கள் இருக்குது. மழை பெஞ்சிருந்தால் தோட்டத்தில் இன்னும் நல்லா காய்கள் வந்திருக்கு. இப்போ மழை இல்லாதால இங்கே வந்து தண்ணியும் வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் பப்பு பிடிச்சி தண்ணி விட இல்லாத நாங்கள் கிள்ளித்தான் தண்ணி விட வேணும். அதால் தான் தோட்டம் இந்த முறை எங்களுக்கு இப்படி இருக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் எங்களோட தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மரக்கறி கழிவுகள் போட்டு பதப்படுத்திய மண்ணில் தான் கண்டுகள் வச்சேன். இப்போ வந்து நான் அதுக்கு மேலேயும் இந்த மரக்கறி கழிவுகள்லாம் போடுறேன். நான் பாருங்கள் இந்த தொட்டிக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி மரக்கறி கழிவுகள் போட்டு பாருங்கள். அந்த பேரை தெரியாமல் மரக்கரை கழிவுகள் மண்ணுகள் போட்டு விடுறபடியாக கொஞ்சம் ஒரு அளவு கண்டுகள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே மழை இல்லாதால தான் இப்படி நிற்கிது கண்டுகள். மழை பெஞ்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கண்டுகள் வந்து இப்படி இந்த காய்கிற பதம் பெறாது. பாருங்கள் இப்படி அழகாக இருக்குண்டு. ஆனாலும் நல்ல அழகாக வந்துருக்கு பாருங்கள். கத்தரியெல்லாம் திருப்பி மொட்டு வச்சு பூக்க வலிக்கிட்டு பாருங்கள். நிறைய மொட்டு வச்சுட்டு நம்ம வெள்ளை கத்தரியெல்லாம் நிறைய மொட்டு வச்சு பூக்க வலிக்கிட்டுது பாருங்கள். தக்காளிகளை நல்லா பூத்திஞ்ச வந்து இந்த வருஷம் சரியான வெயில் வெதர் கூடிய வெப்பநிலையாக இருக்கிறதால தான் கண்டுகள் இப்படி இருக்குது. மழையும் இல்லை, வெப்பம் அதிகரித்ததாலான் இப்படி இருக்குது பாருங்கள். இல்லையென்றா இன்னும் அழகாக இருந்திருக்கும் கண்டுகள். நாங்கள் வெள்ளை கத்தரியில் வந்து நல்ல வெள்ளை கத்தரிக்காய் நிறைய காய்ச்சி தொங்குது பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இஞ்சால பார்த்தீங்களா போஞ்சிக்காய் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். போஞ்சிக்காயும் கத்தரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் இன்றைக்கு அறுவடை செய்ய போகிறேன். பார்க்கலாம் எவ்வளோ காய்கறிகள் வருகுதுண்டு என்னென்ன அறுவடை செய்கிறேன்னு சொல்லியும் பார்க்கலாம். இஞ்சால பார்த்தீங்களன்னு சொன்னால் பாருங்கள் இதுக்குள்ளேயும் தக்காளிகள் நிற்கிது பாருங்கள். இது வந்து வத்தால கிழங்கு நட்டு நான் கொடி வந்து இப்போ 2 ரெஜிபோம் பாக்ஸுக்குள்ளே தானாக கொடி போகுது. இப்போ அதுக்குள்ளே நாங்கள் மண்ணை போட்டு ரெஜிபோம் பாக்ஸுக்கு அந்த கொடி போகிற இடமெல்லாம் மண் போட்டு விட்டால் தான் அந்த கொடி கீழே வேர் பிடிச்சி கிழங்கு பெறும். இல்லையண்டா கிழங்கு பெறாத, அதனால் விட்டுருக்குறேன். இது பார்க்கலாம் எவ்வளோத்துக்கு எங்களுக்கு இந்த வத்தால கொடி போய் எவ்வளோத்துக்கு கிழங்கு வைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் வத்தால கொடி. இப்படி கிழங்கு வச்சுதுன்னு சொன்னால் வார வருஷம் நிறைய வத்தால கொடி போடலாம். இது வந்து பார்த்திங்களா தானாக வளர்ந்த பூசணி. இந்த பூசணியில் வந்து ஒரே ஒரு காய் தான் எனக்கு வந்திருக்குது பாருங்கள். இந்த ஒரு காய் தான் வந்திருக்கு பூசணிக்காய் பாருங்கள். ஒரே பூசணிக்காய் வந்திருக்குது. இது வந்து தானாக வளர்ந்து வந்த கொடியில் வந்து ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருக்குது. மிச்சமெல்லாம் போய் பூத்து காய் வரையில் ஒவ்வொரு பூசணியிலும் ஒவ்வொரு காய் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் இது ஒரு பச்சை பூசணி மரம். அதில் அதுன்ற காயின்ற அளவை பாருங்க. ஒரு குட்டிக்காய் காய்ச்சிருக்குது. பச்சை பூசணிக்காயில் ஒரு குட்டிக்காய் காய்ச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா குடமிளகா மரம். இப்போ தான் மொட்டு வச்சு இது வளர்ந்து மொட்டு வச்சுருக்குது. பார்க்கலாம் விழாத்துக்கு இது காய்க்குதுன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் மிளகா கண்டு வந்து இப்போ வாரப்படி 8ஆம் மாதம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி. இந்த ஒரு மாதம்தான் இருக்குது. விழாத்துக்கு இந்த குடமிளகா பலந்துருதுன்னு இன்னும் தெரியலை பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த முறை கத்தரி வந்து நல்ல காய் காய்ச்சிருக்குது. நான் நிறைய காயும் பிடுங்கி இருக்கிறேன். நானாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசலையோ ஒரு மருந்து மடிக்காத கண்டு தான் இது எல்லாமே. நான் ஒரு பசலையும் ஒரு மருந்து கூடி போட மாட்டேன். அரிசி கலவுற தண்ணி கஞ்சி தண்ணி எல்லாம் பாவிச்சு இப்படி வந்திருக்கு என்னுடைய கண்டுகள். மழை பெஞ்சிருந்தால் இன்னும் சூப்பராக வந்திருக்கும் கண்டுகள்.
பார்த்தீங்களா இது வந்து நான் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கிறேன். இந்த மல்லிகை செடி நந்தியாவட்ட இன்சுலின் மரம் வந்து பார்த்தீங்களாண்டா உங்களுக்கு தெரியும். மல்லிகை பாருங்க இவ்வளோ அழகாக பூத்திருக்குண்டு. அதே மாதிரி நந்தியாவட்டையும் 2ஆம் தரம் திருப்பி மொட்டு கட்டி பூக்க போகுது. மல்லிகை முதல் பூத்து நான் எல்லாம் பிடுங்கிட்டு கட் பண்ணி விட்டு திருப்பி 2ஆம் தரம் பூத்திருக்குது. இது நான் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு வந்தேன். நான் இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு வந்து 2 வருஷமாச்சுது. இந்த நந்தியாவட்டையும் மல்லிகை செடியின் 2 வருஷம் பாருங்க இப்படி அழகாக நிற்கணுமென்று சொல்லி இவை வந்து வெயில் காலம் மட்டும்தான் வெளியில் நிற்பினோம். பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் என்னென்ன இது அறுவடை செய்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகள்லாம் கத்தரிக்காய் எல்லாம் அறுவடை செய்ய போகிறா. பாருங்க அதுமா எங்கள் 3 கத்தரிக்காய். பார்க்கலாம் கத்தரிக்காய் எல்லாத்தையும் அறுவடை செய்துட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வளா பிடுங்கி இருக்கிறேன்னு பாருங்க போஞ்சிக்காய் பிடுங்குற மண்டைக்கு பார்த்தீங்களான்னு சொன்னால் வெயில் வந்துட்டுது. நாங்கள் பிடுங்குற நேரம் வந்து 9:30 ஆச்சுது. அப்போ தான் தோட்டத்துக்குள்ளே வந்து கண்டுகள்லாம் காய்கறிகள் பிடுங்குறோம். Well, this is apple shop for cancer. So for apple for the cool is apple for free. Apple for the just for water is so sweet as apple was a shop at the right good and right good. என்னன்னு சொன்னால் எங்களோட தோட்டத்தில் நாங்கள் பச்சை மிளகாயும் பிடுங்க போகிறோம். இன்றைக்கு பச்சை மிளகாயும் கரைக்கு தேவையாக இருக்கிற வழியிலால் நாங்கள் பச்சை மிளகாயும் இன்றைக்கு பிடுங்கி எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு கிரீன் சில்லி அப்புறம் சின்ன கிரீன் சில்லிஸ். இதுதான் இன்றைக்கு சமையலுக்கு குட்டாக இருக்கும். பார்த்தீங்களான்னு சொன்னால் இன்றைக்கு இவ்வளவும் அறுவடை செய்திருக்கிறேன். பாருங்கள் பூப்பு கத்தரிக்காய் வெள்ளை கத்தரிக்காய். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பச்சை மிளகா நீள பச்சை மிளகா அப்படிங்கி இருக்கிறேன். பாருங்கள் இது உரைப்பில்லை. நீங்கள் சும்மா பொரிச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது உரைப்பில்லாத பச்சை மிளகா தான். இது வந்து நீங்கள் பொரிச்சு சாப்பிடலாம். வந்து சைனீஸ் மிளகா மாதிரி தான். இது சைனீஸ் இந்த மிளகா. இது உரைப்பே இல்லை. பார்த்திங்கன்னா போஞ்சிக்காய் எனக்கு 1/4 கிலோ போஞ்சிக்காய் வந்திருக்குது. பேர்பிள் கத்தரிக்காயும் வந்து 1/4 கிலோ வந்திருக்குது. வெள்ளை கத்திரிக்காயும் எனக்கு 300 கிராமுக்கு மேலே இருக்குது கத்தரிக்காய். மற்றது பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் பிடுங்கி இருக்கிறேன். இது வந்து உரைப்பு பச்சை மிளகா. இன்றைக்கு கறிக்கு தேவையான அளவு பிடுங்கி இருக்கிறேன் உரைப்பு பச்சை மிளகா. இவெல்லாம் தான் இன்றைக்கு மரக்கறி நாங்கள் அறுவடை செஞ்சுருக்கிறோம். பாருங்க ஒரு சின்ன தோட்டத்துக்குள்ள இவ்வளோ கத்தரிக்காய் எல்லாம் அறுவடை செய்திருக்கோம். இன்றைக்கு எனக்கு சமையலுக்கு காணக்கூடிய மரக்கறி கத்தரிக்காய் ஓஞ்சிக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் பிடுங்கி இருக்கிறேன். ஆல்ரெடி வெங்காயம் அறுவடை செய்தபடியாக எங்களுக்கு வெங்காயம் இருக்குது. தோட்டத்தில் இருந்து அறுவடை செய்த வெங்காயம் உள்ளி எல்லாமே இருக்குது. பாருங்கள் இதுதான் என்னுடைய இந்த சிறிய லண்டன் தோட்டத்தில் நாங்கள் அறுவடை செய்த மரக்கறி. உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னுடைய வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் உண்மையிலேயே ஒரு சின்ன இடத்துலையே எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மரக்கறிகளை நாங்கள் வெளியே வச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னுடைய தோட்டம். ஒரு குட்டி
குட்டி இடத்துல குட்டி தோட்டம். இந்த முறை வந்து எங்களுக்கு கத்தி அவரைக்காய் வந்து காய்க்கையில் என்ன காரணம்னா வெயில் அதிகமாக இருந்ததாலேயோ தெரியல கத்தரி இஞ்ச ஒரு இடத்துலையுமே கத்தி அவரைக்காய் வந்து காய்க்கவே இல்லை. பூத்து பூத்து பூக்கள் கொட்டின்றது தான், ஆனால் காய்கள் வரவே இல்லை. நான் எத்தனை பேர்கிட்ட கேட்டேன், ஒரு தங்களோட தோட்டத்தில் இந்த முறை அவரைக்காய் காய்க்கவில்லையோன்னு சொல்லிச்சினோம். ஆனால் போஞ்சிக்காய் வந்து நல்ல காய் தருகுது எனக்கு. நான் இதோட 3வது தரம் போஞ்சிக்காய் அறுவடை செய்துட்டேன். நல்ல காய் தந்தோன்னு இருக்குது போஞ்சிக்காய் வந்து. வெங்காயமும் நான் திருப்பி நட்டிருக்கிறேன். மற்றது வெங்காயம் எல்லாம் பிடுங்கியாச்சு, ரெஜிபோம் பாக்ஸில் வச்சது. வெங்காயம் இப்போ திருப்பி நான் நட்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் கொண்டு போட மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.